வருங்கால அரசு அதிகாரிகளே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற அடிப்படை உரிமைகள் அப்படின்றத அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ்க்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா அதுதான் கோலக்நாத் வழக்கு 1967. இந்த கோலக்நாத் வழக்கை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. கோலக்நாத் வழக்கு இதோட ஹிஸ்டரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கோலக்நாத் குடும்பம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா வில்லியம் கோலக்நாத், ஹென்ரி கோலக்நாத்னு 2 சகோதரர்கள் இருக்காங்க. இந்த கோலக்நாத் குடும்பத்துக்கிட்ட மொத்தமா 500 ஏக்கர் நிலம் அப்படி இருக்கு. இப்ப நமக்கு பஞ்சாப் அரசாங்கம் 1953 வருஷம் நமக்கு பஞ்சாப் நில சீர்திருத்த சட்டம், பஞ்சாப் செக்யூரிட்டி அண்ட் லேண்ட் டென்யூர் ஆக்ட் அப்படி கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி ஒரு தனிநபர்கிட்ட 30 ஏக்கர் நிலம் அப்படிதான் இருக்கணும். அதை மீறி இருந்ததுன்னா அது அரசாங்கம் கையகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு இந்த கோலக்நாத் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 470 ஏக்கர் அப்படின்றது அரசாங்கம் எடுத்துட்டு 30 ஏக்கர் அப்படி கொடுக்கப்படுது. இதற்கு எதிராக நமக்கு கோலக்நாத் குடும்பம் அப்படின்றது பஞ்சாப் கோர்ட்டை நமக்கு கேஸ் அப்படி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேஸோட மேல்முறையீடு அப்படின்றது 1960 சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகுது. இந்த கேஸ்ல முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் 32 அப்படின்றது மேற்கோள் காட்டி இங்க இருக்கக்கூடிய குடிமகனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எனக்கு மீறப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் எஃப்ல எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய சொத்துரிமை அப்படின்றதும், அது மாதிரியே ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஜில ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படி என்னோட அடிப்படை உரிமைகள் இங்க மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் இதுக்கு 1967 ஆண்டு தீர்ப்பு அப்படின்றது வழங்கினாங்க. அந்த தீர்ப்பின்படி இங்க இருக்கக்கூடிய குடிமகன்களின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையை மீறதுக்கோ மாத்துறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ குறைக்கிறதுக்கோ இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதை மீறி ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை இல்ல 9வது அட்டவணையில சேர்த்தாலும் அது செல்லாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு அப்படின்றது கொடுத்தாங்க. இப்ப இதை மாற்றும் விதமா தான் இந்தியன் பார்லிமெண்ட்ல 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 24வது சட்டத்திருத்தம் அப்படி கான்ஸ்டிடியூஷன்ல மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி இந்திய பாராளுமன்றம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில இந்திய பாராளுமன்றம் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. இதெல்லாம் தான் இந்த வழக்கு தொடர்பா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமா பெருபாரி யூனியன் வழக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காம அந்த கேஸையும் பாத்துருங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. இது மாதிரி ஒரு நல்ல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.